ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குவான்ஸ் பை சீட்டா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்து ஜஸ்ட் ஒரு கான்செப்டுவலாக எப்படின்னா இது நம்ம எப்படி அப்ரோச் பண்ணோம் ஷார்ட்கட் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். ஆனால் ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு கிளாரிட்டி வந்துட்டு நமக்கு இருந்திருக்காது. ஏன் இந்த மாதிரி டிவைட் பண்ணுறோம், ஏன் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற கிளாரிட்டி இருந்திருக்காது. அதை நான் ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னேன்னா கண்டிப்பாக அதை புரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு இது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நான் வந்து சொல்ல மாட்டேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரணுங்கிறதுக்காண்டி தான். ஓகே, வாங்க நம்ம என்ன கான்செப்ட்னு வந்து பார்க்கலாம். இன்றைக்கி நான் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அட் த எண்டு. இப்போ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 50 ஃபேக்டோரியல். இந்த 50 ஃபேக்டோரியலோட வேல்யூவில் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அந்த நான் ஜீரோ நம்பருக்கு அப்புறம் எத்தனை ஜீரோஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க டேரெக்டாக. ஸோ அது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 50 ஃபேக்டோரியலாக. ஸோ அப்போ 50யை 5ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ அப்போ 10 வரும். 10 அகெயின் 5ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ 2 வரும். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அட் த எண்டுன்னு கேட்டாங்க அப்படின்னா 10 + 2 12ன்னு வந்துட்டு நம்ம ஆன்சர் பண்ணியிருப்போம். ஆனால் ஏன் எப்படி டிவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு கிளாரிட்டி இருந்திருக்காது. அதை தான் நான் இன்றைக்கி ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட சொல்ல போகிறேன். இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 10 ஃபேக்டோரியலுங்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கலாம், ஒரு சின்ன நம்பர். ஓகேங்களா? இந்த 10 ஃபேக்டோரியலுங்கிறது என்னது? ஃபேக்டோரியலுங்கிறது மல்டிபிள் ஆஃப் எ நம்பர் டில் தட் எண்ட். கரெக்டாக? ஸோ அப்போ 10 ஃபேக்டோரியல்னால் 10 வரைக்கும் 1 × 2 × 3 4 5 6 7 8 9 10. இப்போ அதே மாதிரி ஒரு 25 ஃபேக்டோரியல் எடுத்துக்கிட்டோன்னா என்ன ஆகும்? 1 2 3 இந்த மாதிரியே வந்துட்டு 10 வரும் நடுவில், இந்த மாதிரி 15 எல்லாம் வரும். ஸோ இது எல்லாத்தையும் டில் 25 வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த 10 ஃபேக்டோரியலில் இங்கே என்ன பண்ணோம்? 10 ஃபேக்டோரியலில் எத்தனை ஜீரோஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு 10 5ஆல் டிவைட் பண்ணுவோம். கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ்? ஏன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் கேட்கும்போது 5ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக 10ங்கிற நம்பர் தான் என்னது நம்பர் ஆஃப் ஜீரோஸை வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ 10ங்கிற நம்பரில் என்ன ஃபேக்டர் இருக்குது? 5ங்கிற ஃபேக்டர் இருக்குது, 2ங்கிற ஃபேக்டர் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் 5s, நம்பர் ஆஃப் 2s. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்மக்கிட்ட ஒரு 3 5 இருக்குது, 5 2 இருக்குது அப்படின்னா நம்மக்கிட்ட டோட்டலாக எத்தனை பேர் கிடைக்கும்? 5 2 பேர், 3 பேர் தான் கிடைக்கும். ஸோ அப்போ 3 10 நம்மக்கிட்ட கிடைக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அட் த எண்ட் என்ன வரும்? 3 கிடைக்கும். ஸோ எந்த நம்பர் கம்மியாக இருக்கோ, மோஸ்ட்டாக வந்து 5 தான் கம்மியாக இருக்கும். ஏன்னா 2 வந்து ஈஸியாக கிடைச்சிடும். இந்த இதுலேயே ஒரு 2, இந்த 4ல் 2 2. ஸோ அந்த மாதிரி ஈஸியாக 2 கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நிறையவே இருக்குது. ஸோ அதனால தான் எப்போவுமே நம்ம 5க்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். இது 2 கம்மியாக கிடைக்கிற இடத்துல நம்ம 2ஆல் தான் டிவைட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்பர் ஆஃப் 5 பார்த்தோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10 ஃபேக்டோரியல் பார்த்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை 5 இருக்குது? இங்கே ஒரு 5 இருக்குது, 10ல் ஒரு 5 இருக்குது. ஸோ அப்போ 10 டேரெக்டாக டிவைட் பண்ணல 2 வரும். ஸோ அந்த 2, ஸோ 2 5 தான் இருக்குது. ஸோ 2 0 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல நமக்கு அந்தளவுக்கு புரிஞ்சிருக்காது. ஆனால் இந்த 25 ஃபேக்டோரியல் பாருங்கள். இந்த 25 ஃபேக்டோரியலில் எத்தனை 5 இருக்குன்னு 25 ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? 5ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 5ங்கிற டேர்ம் கிடைக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 5, இந்த 5 வந்து எந்த நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, இங்கே 5 இருக்கும். கரெக்டுங்களா? 1 2 3 4 5. அந்த 5 10ல் ஒரு 5, 15ல் ஒரு 5, 20ல் ஒரு 5 இருக்கும். அதே மாதிரி 25ல் ஒரு 5. ஸோ டோட்டலாக எத்தனை 5 இருக்குது? 5 5 இருக்குது. அகெயின் இந்த 5ஐ ஏன் மறுபடியும் நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 1ங்கிற கிடைக்கும். ஸோ இது நம்பர் ஆஃப் டிஜிட் எதை கவுண்ட் பண்ணுது அப்படின்னா, இப்போ இந்த உள்ள நம்பர்லேயே 2 5 ஒரே நம்பர் கேரி பண்ணிடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 25 எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 25ல் 2 5 இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ இன்னொரு 5ஐ மறுபடியும் கவுண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இந்த 5ங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு 5 டேர்ம்ஸுக்கும் அது வந்துட்டு ஒரு 5 வந்து வச்சுருக்கோம். ஸோ அதில் இன்னொரு 5 இருக்கும். அதனால தான் அந்த ஆல்ரெடி இருக்கிற ஒரு 5ஐ மறுபடியும் 5ஆல் டிவைட் பண்ணுறோம். இன்னும் பெரிய நம்பர் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 100 ஃபேக்டோரியல். 100 ஃபேக்டோரியல் எடுத்துக்கிட்டால் என்ன வரும்? 1 × 2 × 3 4 5. ஸோ அதே மாதிரி 10, அதே மாதிரி 15, அதே மாதிரி 25, இதே மாதிரி என்ன வரும்? 50 வரும். இதே மாதிரி 75 டில் 100 வரைக்கும் என்ன பண்ணுவோம்? நம்ம எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இப்போ 100ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எத்தனை 5 இருக்குன்னு அப்படின்னா ஃபஸ்ட்டு 5ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ என்ன வரும்? 20. ஸோ 25. அகெயின் இந்த 20 என்ன பண்ணுவோம்? 5ஆல் டிவைட் பண்ணுவோம். என்ன நம்பர் கிடைக்கும்? 4. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரே நம்பரில் ஒரு 5 மட்டும் உள்ளது எத்தனை இருக்குன்னா 20 நம்பர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நம்மளே ஈஸியாக கவுண்ட் பண்ணலாம் பாருங்கள். 5ல் ஒரு 5 இருக்குது, 10ல் ஒரு 5 இருக்குது, 15ல் ஒரு 5, 25ல் ஒரு 5, இதே மாதிரி 30ல் ஒரு 5, 35ல் ஒரு 5, இதே மாதிரி 40,
ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டே போனீங்கன்னா மொத்தம் எத்தனை இருக்குன்னா 25 சிங்கிள் 5s இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 to 10 பேருக்குள்ளேயே எத்தனை 5 இருக்குது? சிங்கிள் 5 ஒரு நம்பரில் ஒரு 5 தான் இருக்கணும் அப்படிங்கிற நம்பர் எத்தனை இருக்குது? 2 நம்பர் இருக்குது. ஸோ அப்போ டில் 10 பேரில் எத்தனை இருக்கும்? 20 நம்பர்ஸ். ஸோ அப்போ 1 5s மட்டும் ஒரே ஒரு 5 மட்டும் வச்சுருக்கிற நம்பர்ஸ் வந்துட்டு 20 நம்பர்ஸ் இருக்குது. 2 5 வச்சுருக்கிற நம்பர் அதில் உள்ள ரெண்டாவது 5ஐயும் எடுக்கணும்ல. ஸோ அது வந்து பார்த்தோன்னா 25ல் ஒன்று இருக்கும், 50ல் ஒன்று இருக்கும், 75ல் ஒன்று இருக்கும், 100ல் ஒன்று இருக்கும். ஸோ அது மாதிரி எத்தனை இருக்கும்? 4 நம்பர். ஸோ அப்போ ரெண்டாவது 5 வச்சுருக்கிற நம்பர் 4 நம்பர். ஸோ இப்போ நம்ம எல்லா 5யும் ஆட் பண்ணணும்ல. ரெண்டாவது 5 வச்சுருக்கதும் ஆட் பண்ணணும், மொதல் 5 வச்சுருக்கதும் ஆட் பண்ணணும். ஸோ 20 + 4 24. இப்போ இதே மாதிரி பெரிய நம்பர்ஸ்க்கு இன்னும் 1000 ஃபேக்டோரியல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? எத்தனை 5ஸ்னால் ஃபஸ்ட்டு ஒரு 5ஆல் டிவைட் பண்ணுறோம், 200 200. மறுபடியும் ஒரு 5ஆல் டிவைட் பண்ணுறோம், 40. மறுபடியும் ஒரு 5ஆல் டிவைட் பண்ணுறோம், 8. ஸோ அப்போ 200 நம்பரில் ஒரு 5 மட்டும் வச்ச நம்பர் 200 நம்பர்ஸ் இருக்குது. 2 5 வச்ச நம்பர் 40 நம்பர்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் 3 5 வச்ச நம்பர் 8 நம்பர்ஸ் இருக்குது. மறுபடியும் இதை டிவைட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் 1 தான் வரும். ஸோ அப்போ 4 5 வச்ச ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. அது என்ன தான் இருக்குன்னா 1000 தான் இருக்கும். ஏன்னா இதில் தான் 5 × 5 × 5 × 5ன்னு நம்மளால் எழுத முடியும். ஓகேவா? ஸோ 5 × 5 என்ன வரும்? 625ல் மட்டும்தான் என்ன இருக்கும்? 4 5 இருக்கும். கரெக்டாக. ஸோ 4 5 உள்ள ஒரே நம்பர் அதுதான். ஸோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன் இப்படி பண்ணுறோம், ஏன் இந்த நம்பரை ஆட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம தெரியாமல் இருந்திருப்போம். ஸோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் ரொம்ப ஸ்பீடாக சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்பீடை வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக வந்து புரியும். இன்னும் நான் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களாம் பார்க்குறேன்.